இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் கஹட்டோவிட்ட கிளை சார்பாக நடத்தப்படுகிற இந்த மார்க்க விளக்க நிகழ்ச்சியிலே குர்ஆனை குறைப்படுத்தும் குறுமதியாளர்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டிய அடிப்படை வழிகாட்டியாக இறைவன் தனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக திருமறை குர்ஆனை இந்த உலகுக்கு தந்திருக்கிறான். அதனுடைய முழுமையான விளக்க உரையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறை விளக்கங்களை மிக தெளிவாக இந்த உலகுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த இரண்டும் மாத்திரம்தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்பது உலக அறிந்த ஒரு தெளிவான உண்மையாக இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் இஸ்லாம் என்று பின்பற்றுகிற செயல்பாடுகளுக்கும் இஸ்லாம் என்று எதனை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவற்றுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்பதை குர்ஆனையும் நபிகள் நாயகத்துடைய செய்திகளையும் பார்க்கிற போது மிக தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ளலாம். இன்றைக்கு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பினூடாக குர்ஆனை குறைப்படுத்துகிற குறுமதியாளர்கள் என்ற இந்த தலைப்பினூடாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில அடிப்படையான செய்திகள் காணப்படுகிறது. அது என்ன? இஸ்லாமிய மார்க்கத்திலே அடிப்படை மூல ஆதாரமாக இருக்கிற திருமறை குர்ஆனும் அதற்கு விளக்க உரையாக அமைந்திருக்கிற நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளும் இந்த இரண்டை தவிர்த்து சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாராரை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிஞர்களையும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாராரையும் பார்க்கிறோம். கண்ணால் காண்கிற அத்தனை விஷயங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று வாதிடக்கூடிய ஒரு சாராரையும் பார்க்கிறோம். இப்படி இந்த இரண்டு அடிப்படைகளை தாண்டி பலவிதமான கொள்கைகளையும் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி பின்பற்றக்கூடிய சகோதரர்கள், நண்பர்கள் இந்த ஊருக்குள்ளே இயங்குகிற நம்முடைய அமைப்பு தொடர்பாக சொல்லுகிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள். குர்ஆனை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை எல்லாம் தூக்கி கடாசி விட்டார்கள். இது மாதிரி பலவிதமான வார்த்தை ஜாலங்களோடு, பலவிதமான வர்ணனைகளோடு இதை சொல்லுவார்கள். இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறாங்க. அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுலையும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
என்ன வாய்ப்பு இருக்குது? நாம சொன்னதுல எதையாவது ஒண்ணுக்கு மாத்திரம் ஒரு பதிலை தேடிட்டு வந்து பதிலின்ற பேர்ல எதையாவது ஒன்று சொல்லுவாங்க. இது வளமை. இருந்தாலும் ஆரம்பமாக அப்படிப்பட்ட அறிஞர் பெருந்தகைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிற பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், நான் இப்பொழுது சொல்லுகிற செய்திகள் நீங்கள் எதையெல்லாம் எங்கள் மீது குற்றச்சாட்டாக வைக்கிறீர்களோ அந்த குற்றச்சாட்டுக்களை தயவு செய்து பகிரங்கமான ஒரு மேடையில் வந்து நிரூபித்து விடுங்கள். எதுக்காக இதை ஆரம்பமாக சொல்றேன்னு சொன்னா, அரைகுறையாக பதில் என்ற பெயர்ல யாரும் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. திருமறை குர்ஆன், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல், இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பது நாம் எல்லாம் ஒத்துக்கொண்ட ஒரு விதி. இந்த ஒத்துக்கொண்ட விதியில இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில செய்திகள் என்ன தெரியுமா? குர்ஆனுக்கு மாற்றமாக ஒரு சில செய்திகள் ஹதீஸ் என்ற பெயரால் நுழைக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய கருத்துக்கு நேர்முரணாக ஒரு சில செய்திகள் ஹதீஸ் என்று சமூகத்திலே நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த செய்திகள் ஹதீஸ்கள் அல்ல, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள், இவை வெறும் கதைகள், இது குர்ஆனுடைய கருத்துக்கு நேரடி முரணாக இருக்கிறது என்று சொல்ற நேரத்தில் பாத்தீங்களா, ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். இவர்கள் ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய கூட்டம். ஹதீஸ்களை மறுத்து இவர்கள் வழிகட்டு விட்டார்கள். இவர்கள் முஅ்தஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள், ஜஹ்மியாக்கள் என்று சொல்லி உலகத்தில் உள்ள 72 கூட்டத்தில் வேறையும் சொல்லுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, நான் இப்பொழுது பேசுகிற நேரத்தில் ஒரு சில செய்திகளை எடுத்துக்காட்டுக்கு சொல்லுகிறேன். உண்மையிலேயே அது ஹதீஸ் தான் என்று நிரூபிச்சிட்டாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு போறதுல எல்முனை அளவுக்கும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை ஹதீஸ் என்று இட்டுக்கட்டப்பட்ட கதைகளை நம்பிக்கொண்டு குர்ஆனை மறுப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையை விற்றும் அத்தனை பேரையும் வெளியேற்றி விடும். என்ன செய்யறாங்கன்னா, குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும். இந்த இரண்டுக்கு மாற்றமாக இருக்கிற எந்த ஒன்றையும் பின்பற்றக்கூடாது. இது ஓகே. நபிகள் நாயகத்துடைய செய்திகள் என்று வருகிற ஒரு சில செய்திகள் புனித குர்ஆனுடைய கருத்துக்கு நேர்முரணாக இருந்தால் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, சொல்லி இருக்க மாட்டாங்க, அது மார்க்கம் இல்லைன்னு நாம பிரச்சாரம் செய்கிறோம். ஆனால் நம்ம எதிர்க்கக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இல்ல இல்ல, அதை நம்பித்தான் ஆகணும், அது ஹதீசு தான், அது உண்மைதான், அது சத்தியம்தான் என்று சொல்லி புனித குர்ஆனையே மறுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஹதீசு மறுப்பாளர்கள் என்று நம்மை விமர்சிக்கக்கூடிய பல பேர் ஹதீஸ் என்ற பெயரில் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை நம்பி குர்ஆன் மறுப்பாளர்களாக மாறி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல குர்ஆன் தொடர்பாக அல்லாஹ் தஆலா பேசுகிற நேரத்தில் என்ன சொல்லி காட்டுகிறான்? இன்னா நஹ்னு நஸ்ஸல்னல் ذிக்ர, நாங்கள் தான் இந்த குர்ஆனை இறக்கி இருக்கிறோம், நாங்களே அதை பாதுகாப்போம். குர்ஆனை இறக்கினது யாரு? அல்லாஹ் தஆலா. நாங்கள் தான் இறக்கினோம், நாங்களே அதை பாதுகாப்போம் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். குர்ஆனுடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளுகிறான். அப்ப குர்ஆன்ல யாராவது சந்தேகப்பட முடியுமா? சந்தேகப்பட முடியாது. குர்ஆனை பாதுகாப்பேன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல சந்தேகம் இருக்குதுன்னு யாரும் சொல்ல முடியாது, சந்தேகப்படவும் முடியாது. உலகத்திலேயே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தெளிவான வேதமாக திருமறை குர்ஆன் காணப்படுகிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சம்பவம் நடைபெறுகிறது.
என்ன சம்பவம் தெரியுமா? ரசூலுல்லாவிடத்தில் ஒரு நபித்தோழர் அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இக்ரா அலைய, எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நபி, நபியுடைய தோழரிடத்தில் நபி சொல்றாங்க, எனக்கு கொஞ்சம் குர்ஆன் ஓதி காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும்போது அந்த நபித்தோழர் என்ன சொல்றாரு தெரியுமா? அக்ரா அலைக்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நான் குர்ஆன் ஓதி காட்டுறதா? உங்களுக்கு தானே குர்ஆனே இறங்கி கொண்டிருக்கிறது. குர்ஆனே உங்களுக்கு இறங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு போய் நான் குர்ஆன் ஓதி காட்டணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வேறு ஒருவர் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். வளமையில நான் தானப்பா ஓதுவேன், நீங்க எல்லாரும் கேட்பீங்க. இன்னைக்கு நீங்க யாராவது நீங்க ஓதுங்க, அதை நான் கேட்கணுங்கிறாங்க. அப்ப அம்ர் இப்னு முர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா நிசாவை ஓத ஆரம்பிக்கிறார்கள். சூரத்து நிசாவை ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒரு முக்கியமான வசனம். என்ன வசனம்? ஃபகைஃப இதா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹாஉலாஇ ஷஹீதா. நபியே, நாளை மறுமையிலே ஒவ்வொரு கூட்டத்தாரிலிருந்தும் ஒவ்வொரு சாட்சியாளர்களை நாங்கள் அழைத்து விசாரிப்போம். இந்த சமுதாயத்திற்கு சாட்சியாளராக உங்களை நாங்கள் அழைத்தால் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். மறுமை நாள்ல மூசா நபியுடைய சமூகம் வருவார்கள், ஈசா நபியுடைய சமூகத்தவர் வருவார்கள், இப்ராஹிம் நபியுடைய கூட்டத்தார் வருவார்கள். இப்படி ஒவ்வொரு நபிமாருடைய கூட்டத்தார் வருவார்கள். ஒவ்வொரு நபிமாருடைய கூட்டத்தாரிலிருந்தும் ஒரு சாட்சியாளரை அழைத்து அல்லாஹ் தஆலா விசாரிப்பான். நாளை மறுமையில உங்களை பத்தி, உங்க சமூகத்தை பத்தி உங்ககிட்ட விசாரிச்சால் நிலைமை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். இந்த வசனம் வரக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க தெரியுமா? போதும் நிறுத்துங்கங்கறாங்க. சூரா நிசாவை கேட்டுக்கிட்டே வர்றாங்க. இந்த வசனம் வரும்போது போதும் நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. சொன்னதுக்கு பிறகு நபித்தோழர் அம்ர் இப்னு முர்ரா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் நபிகள் நாயகத்தை பார்த்தேன், ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. இந்த வசனத்தை ஓதும் போது நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. நிறுத்தினதோட பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன் அழுதாங்க ரசூலுல்லாஹ்? நாளை மறுமையில என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் நிற்கும் போது இந்த உம்மத்திற்கு எதிராகவே என்னை அல்லாஹ் சாட்சியாளராக கொண்டு வருவானே, அதை நினைத்துத்தான் நபிகள் நாயகம் அழுகிறார்களாம். எப்படி உருவாக்கிய சமுதாயம், எந்த அடிப்படையை கொண்டு உருவாக்கிய சமுதாயம், குர்ஆனும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களின் அடிப்படையில் உருவாக்கிய சமுதாயம். இந்த சமுதாயம் நாளை மறுமையிலே பல்வேறுபட்ட கொள்கைகளின் பால் சென்று வழிகட்டு மிகப்பெரிய வழிகட்ட ஒரு கூட்டமும் நேர்வழியில் ஒரு கூட்டமும் வந்து நிற்கும் போது இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்ட நபி அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியுமா? நான் என்ன பிரச்சாரம் செஞ்சேன், நீங்க அதுக்கு அப்படியே மாற்றமாக என்னுடைய கொள்கைகளை எல்லாம் குழி தோண்டி புதைத்து விட்டு, நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு, குர்ஆனை கண்டுகொள்ளாமல், என்னுடைய செய்திகளை கண்டுகொள்ளாமல், எத்தனையோ வழிகட்ட பிரிவுகளாகி நாசமாய் போன ஒரு வழிகேட்டிலே சென்று இன்றைக்கு நஷ்டவாளிகளாக நிற்கிறீர்களே என்று நினைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமையிலே கவலைப்படுகிற விஷயத்தை இந்த உலகத்திலே குர்ஆன் ஓதுகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறார்கள். எதுக்காக அழுகிறாங்க? இந்த உலகத்தில் தாயிஃபில் பட்ட தாக்கங்களை யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபில் பட்ட அடி இருக்கிறதே, இந்த கொள்கைக்காக ரசூலுல்லாஹ் பட்ட துயரம் இருக்கிறதே, இந்த கொள்கைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறதே, சாதாரணமானதா, அற்பமானதா, கணக்கில் எடுக்க முடியாததா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை வளர்த்து குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் தான் அடிப்படை என்று சொல்லிவிட்டு மரணித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கைகளை தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பல வழிகட்ட கொள்கைகளையும் கொள்கைகளாக கொண்டிருக்கிறோமே.
யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? எது சரி எது தவறு என்பதை உணர வேண்டாமா? இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். ஹதீஸ்களை மறுக்கிற ஒரு வழிகட்ட கூட்டத்தார் என்று சொல்லி சத்தியத்தை சொல்லக்கூடிய, அசத்தியத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பை பற்றி விமர்சிக்கப்படுகிறது. எதுக்காக விமர்சிக்கிறாங்க? புகாரியில, முஸ்லிம்ல, திருமிதியில, அகமதுல இது போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஒரு சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் வருகிறது, ஒரு சில குர்ஆனுக்கு மாற்றமான செய்திகள் வருகிறது. இந்த செய்திகளை இது ஹதீஸ் இல்லைங்க, இதை நாம எடுத்து வழி நடக்க முடியாது, குர்ஆனுடைய கருத்துக்கு இது மாற்றமா இருக்குது, ரசூலுல்லாஹ் இப்படி பேச மாட்டாங்க என்று சொல்லுகிற நேரத்தில் என்ன செய்யறாங்க தெரியுமா? பாத்தீங்களா, ஹதீஸை மறுக்கிறாங்க. ஹதீஸா இருந்தா மறுக்கவே மாட்டோம். ஒன்னு ஹதீஸ் இருக்குதுன்னு வைங்க, ஹதீஸை மறுப்போமா? ஒரு விரலாட்டுகிற ஹதீஸ், ஒத்தகியாத்துல விரலாற்ற ஹதீஸுக்காக எத்தனை இடங்களில் பிரச்சனை, எத்தனை சண்டைகள், எத்தனை சச்சரவுகள். ஒரு விரலாற்ற ஹதீஸை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஹதீஸை மறுக்கிற கூட்டமா இருந்தா இந்த விரலாற்ற ஹதீஸுக்கு போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கணுமாப்பா, தூக்கி வீசிட்டு வேலையை பாருல சொல்லியிருப்போம். அந்த விரலா இன்ன வரைக்கும் விரலாட்டுகிற ஹதீஸை ஆதாரபூர்வமானது, நடைமுறைப்படுத்த வேண்டியது என்று சொல்லுகிறோமா இல்லையா? அப்ப ஹதீஸை மறுக்கிறவங்களா இருந்தா இந்த செய்தியை மறுத்திருக்கணும்ல, மறுத்தமா? அப்போ ஒரு சாதாரண ஒரு அமலாக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஹதீஸுக்காக பாடுபடுகிற ஒரு கூட்டத்தை எப்படி இந்த வார்த்தையை கொண்டு அழைக்க முடியும்? சில செய்திகளை நான் சொல்லி காட்டுறேன், அந்த செய்திகளை எல்லாம் எடுத்து பாருங்க. சஹீஹுல் புகாரியில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது. அந்த செய்திகள் உண்மையிலேயே ஹதீஸ்கள் தானா என்பதை உலமாக்கள் என்ன செய்யுங்க, எடுத்து நிரூபிச்சு காட்டுங்க. எதுக்காக சொல்றேன் தெரியுமா? புகாரின்னா குர்ஆனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஆதாரபூர்வமான கிதாபு என்பதில் எல்முனை அளவுக்கும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை, உண்மைதான். குர்ஆனுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்திகள் அடங்கப்பெற்ற ஒரு முக்கியமான புத்தகம் சஹீஹுல் புகாரி. அதற்கடுத்து என்ன? சஹீஹ் முஸ்லிம், மாற்று கருத்து இல்லை. ஆனா குர்ஆனுக்கும் ஹதீஸ் நூட்களுக்கும் பாரிய வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன் என்றா என்னங்கிறத புரியணும், ஹதீஸ் என்றா என்னங்கிறத புரியணும். குர்ஆனுடைய பாதுகாப்புக்கும் ஹதீஸுடைய பாதுகாப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை புரியணும். எப்படி புரியணும் தெரியுமா? இன்னைக்கு குர்ஆன் இருக்குது, குர்ஆனுடைய அத்தனை ஒட்டுமொத்தமாக இதுதான் குர்ஆன் என்று நம்மிடத்துல கையில இருக்குதா இல்லையா? இருக்குது. இதுல யாருக்காவது இந்த வசனம் சஹீஹ், அந்த வசனம் லைஃப் என்று யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். குர்ஆன்ல குல் ஹுவல்லாஹு அஹத் சஹீஹ், லம் யலித் வந்து லைஃப் என்று யாராவது சொல்லி கேட்டுக்கிறீங்களா? கேட்க மாட்டீங்க. குர்ஆன் என்றாலே சஹீஹ் தான். இருக்கிற புத்தகங்கள்லேயே மிகச் சிறந்த, மிக பாதுகாப்பான, அல்லாஹ்வே பாதுகாப்பை பொறுப்பெடுத்துக் கொண்ட ஒரு அற்புதமான வேத புத்தகம் திருமறை குர்ஆன். அப்ப குர்ஆன்ல என்ன செய்ய முடியாது? குர்ஆன்ல இருக்கிறத தவறு என்று யாரும் சொல்ல முடியாது. அது நேர்மையான புத்தகம் என்பதில் எல்முனை அளவுக்கும் யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நான் ஹதீஸ் நூட்கள் எடுத்தீங்கன்னா, ஹதீஸ் நூட்களை தொகுத்தவர்கள் சாதாரண மனிதர்களா இல்லையா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சிறந்த மார்க்க அறிஞர், சிறந்த மார்க்க மேதை, கண்ணியமிக்க இமாம் அவர்கள் தொகுத்த அந்த புத்தகத்தில் இருக்கிற 100% அத்தனையும் சரியாக இருக்கிறதா என்றால் ஒரு சில செய்திகள் பிரச்சனைகள் இருக்கிறது. அது நாம மட்டும் தான் சொல்றோமா? இப்ப நான் சில செய்திகளை சொல்லுவேன், அந்த செய்திகளை எந்த மௌலவியாவது, எந்த உலமாவாவது, யாராவது இல்ல அது செய்தி தான் ஒத்துக்கிறணும். உதாரணத்துக்கு சொல்றேன், என்ன கேட்பாங்கன்னா, அப்ப புகாரி இமாமுக்கு தெரியாதா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு கேட்பாங்க. இப்ப நான் கேட்கிறேன், சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி என்ன செய்தி?
ஒரு மனிதர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். போற நேரத்தில் என்ன ஆகுது தெரியுமா? ஒரு கூட்டத்தார் உட்கார்ந்து ஒரு குரங்குக்கு கல் வீசிக்கிட்டு இருக்கிறாங்க, கல் அடிக்கிறாங்க. கல் வீச ரஜும் செய்யறது இருக்குல்ல, விபச்சாரம் பண்ணினா, விபச்சாரம் பண்ணிய கல்யாணம் முடிச்சுக்கிட்டு விபச்சாரம் பண்ணினாங்கன்னு சொன்னா கல்லால் அடித்து கொலை செய்கிற தண்டனை இருக்குது. அந்த வேலையை யாருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களா? ஒரு குரங்குக்கு. செய்யும் போது போன மனிதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவரும் என்ன செய்யறாருன்னா ஒரு கல் எடுத்து அந்த குரங்குக்கு அடிச்சுட்டு போனாராம். அதை சொல்றார் அவரு. இப்படி எல்லாரும் குரங்குக்கு கல் அடிச்சாங்க, விபச்சாரம் செஞ்ச பெண் குரங்கு கொண்டாது, எல்லாரும் அதுக்கு கல்லால் அடிச்சாங்க. நானும் என்ன செஞ்சேன்னு கேட்டா, அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஏண்ட கணக்குக்கு நானும் கல்லால் அடிச்சுட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இது சஹீஹா லைஃபாங்கிறதெல்லாம் ரெண்டாவது வச்சுக்கோமே. ஏன்னா புகாரில வாரது எல்லாமே சரியானது என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இது உண்மையாண்டு சொல்லுங்க பார்ப்போம். முதல்ல சொல்ல முடியுமா? ஜும்மாவில் மறுப்பு பேசுபவர்கள், அறைக்குள் இருந்து சவுதி அரேபியாவில் இருந்து பதில் பேசக்கூடியவர்கள், உள்நாட்டிலே பதில் பேசக்கூடியவர்கள், இப்படி அத்தனை பேரும் என்ன செய்யுங்க, இந்த குரங்கு பத்தி கொஞ்சம் தகவலை சொல்லுங்களேன். ஏன் கேட்கிறேன் தெரியுமா? சஹீஹுல் புகாரி அதுல வரக்கூடிய செய்தி. இப்ப சவுதி அரேபியாவில் இன்னைக்கும் என்ன செய்வாங்க, யாராவது விபச்சாரம் பண்ணினா இந்த தண்டனையை கொடுப்பாங்க. களவெடுத்தா கையை வெட்டுவாங்க. மற்ற மற்ற குற்றம் கொலை செஞ்சா மரண தண்டனை கொடுப்பாங்க. இன்னைக்கும் என்ன செய்யுது, சவுதி அரேபியாவில் இருக்குது. புகாரி கிதாபல் லொட்டு லொட்டா பிரிண்ட் பண்றது யாரு? சவுதி அரேபியா. சாஃப்ட்வேர் போடுறது சவுதி அரேபியா. இந்த சவுதி அரேபியாவில் வரலாற்றில் எங்கேயாவது குரங்கும் குரங்கும் விபச்சாரம் பண்ணிச்சு கல்லால் அடிச்சு கொண்டாங்க ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இல்லதானே? அப்ப என்ன, நான் சவுதியை பார்த்தீர்களா, சவுதி தான் இவர்களுக்கு ஆதாரம் என்ற கூடாது, புரியறதுக்கு தான் சொல்றேன், ஆதாரத்துக்கு சொல்லிட்டேன். அப்ப என்ன விளங்கனே, இந்த குரங்கும் குரங்கும் விபச்சாரம் பண்ணிச்சு நானும் கல்லால வீசிட்டு வந்தேன்னு சொல்லி ஒரு செய்தி புகாரில இருக்குதே, இது சாத்தியமா? நடந்துச்சா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை என்று நாளைக்கு யாராவது பயம் பண்ணக்கூடும். ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை தான், புகாரில் இருக்கிறது, தவறு. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொல்லி இருந்தா என்ன ஆகும் தெரியுமா? அப்ப விபச்சார சட்டம் அனிமல்ஸுக்கும் அப்ளை ஆயிரும். எப்படி? ஆடும் மாடும் விபச்சாரம் செஞ்சா அதுக்கு தண்டனை, கோழியும் கொக்கும் விபச்சாரம் செஞ்சா அதுக்கு தண்டனை, மாடு மாடும் விபச்சாரம் செஞ்சா அதுக்கு தண்டனை, குரங்கும் மங்கியும் மந்தியும் விபச்சாரம் பண்ணினா அதுக்கு தண்டனை. சாத்தியமா இது? நடக்குமா இது? மார்க்கத்தில் இப்படி உண்டா? அப்ப மனுஷன் விபச்சாரம் பண்ணினாலே 4 சாட்சி கொண்டு வரணும். ஒரு குரங்கு விபச்சாரம் பண்ணா எங்க இருந்து சாட்சி எடுத்துட்டு வருவியே? அப்ப யோசிக்கணுமா இல்லையா? குரங்கு வந்து சொல்லுமா, கேக்குமா? அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, இது செய்தி அல்ல, இது இட்டு கட்டப்பட்டது, இது பொய். என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? புகாரில் வந்திருக்கிறது, இதை பொய் என்று சொல்ல முடியுமா? இதை உண்மை என்று சொன்னீங்கன்னா நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. இத புகாரி எப்படிப்பட்ட அறிஞர் தெரியுமா? நாங்க மறுத்தோமா? ஒரு சிறப்பான அறிஞர், இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி தெரியாமல் பதிவு செய்திருக்கிறார். சாதாரணமா சொல்லிட்டு போக வேண்டிய பதிலுங்க, லேசான பதில். எது? அவர் சிறந்த அறிஞரா இல்லையா? அறிஞர்களுக்கு தவறு வரும். அந்த அடிப்படையில் இமாம் புகாரிக்கு தவறு வந்திருக்குது, தவறுதலா எழுதிட்டு போயிருக்கிறாங்க. அப்ப இதை வந்து புடிச்சுக்கிட்டு புகாரியை குறைப்படுத்தி விட்டார்கள், ஹதீஸை மறுத்து விட்டார்கள்னா, இதை நீங்க ஹதீஸ்னு நம்பினீங்கன்னா இஸ்லாத்துல அடிப்படையே உடைஞ்சு போயிடும். ஆடு மாடு கோழி கொக்கு ஒட்டகத்துக்கெல்லாம் மரண தண்டனை கொடு, இந்த தண்டனை கொடுன்னு ஆயிரும். நடக்குமா இது? சாத்தியமா இது? எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த செய்தியை மறுத்தா ஹதீஸை மறுத்ததாப்ப. ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை மறுக்கிறோம், இட்டுக்கட்டப்பட்டதுங்கிறோம். என்ன சொல்றாங்க? ஹதீஸ்களை மறுக்கிறார்கள். இன்னொரு செய்தி என்ன? ஒரு சில செய்திகளை புரிகிறதுக்காக எடுத்து சொல்றேன். இன்னொரு செய்தி, அது என்ன செய்தின்னு கேட்டா, சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறக்கூடிய செய்தி. அதுல இந்த ஹதீஸ்களை மறுப்பவர்கள் என்று யாரெல்லாம் நம்மை சொல்கிறார்களோ அவர்கள் குர்ஆனை மறுக்கக்கூடியவர்கள் என்பது இந்த இடத்துல நிரூபணமாகும்.
எந்த இடத்துல தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெறுகிறது, ஒரு பிள்ளையை ஒரு குடும்பத்தார் வளர்க்க எடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு புள்ள இல்ல, ஒரு ஃபேமிலிக்கு வளர்க்க எடுக்கிறாங்க. வளர்க்க எடுத்தா எப்படி தாய் பிள்ளை உறவு எப்படி உருவாகும் என்ற சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானாம். எப்படி சொன்னானா? அஷ்ருர் அலாத்தின் மாலூமாத்தின் யுஹர்ரிமுனே, 10 தடவைகள் அந்த குழந்தை குறித்த தாயிடத்தில் பசிதீர பால் குடித்தால் அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் இடையில தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று ஒரு வசனம் குர்ஆனிலே இறக்கப்பட்டது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க தெரியுமா? சும்ம நுசிகனே, பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சானா? அதை மாற்றினான். எப்படி மாற்றினானா? குர்ஆன்ல நாசிக மன்சூக் இருக்குல்ல, மாற்றிய வசனம் மாற்றப்பட்ட வசனம் ரெண்டுமே குர்ஆன்ல இருக்கும். அது மாதிரி அல்லாஹ் எப்படி மாத்துறானா? ஹம்சுரலாத்தின் மௌலூமாத்தின் யுஹர்ரிமுனே, 5 தடவைகள் பால் குடித்தாலே தாய் பிள்ளை உறவு உண்டாகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா வசனத்தை மாற்றினானாம். சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, கான யுக்ரவு மினல் குர்ஆன் ஹத்தா தூஃபிய ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆனிலே இந்த வசனங்கள் ஓதப்பட்டு கொண்டிருந்தது. யார் சொல்றா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமிலே இது இருக்கிறது. நம்மட கேள்வி என்ன தெரியுமா? புகாரி இமாம் தவறு செய்வாரா? முஸ்லிம் இமாம் தவறு செய்வாரா? முஸ்லிமில் வருவது அத்தனையும் சரிதான், புகாரில் வருவது அத்தனையும் சரிதான் என்று பேசுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்னா, இந்த செய்தியை கொஞ்சம் குர்ஆன்ல எடுத்து காட்டுங்க. எதை? இந்த 2 வசனம், 10 தடவை பால் குடிக்கணும் என்ற ஒரு வசனம், பிறகு 5 தடவை என்று வந்துச்சே, இந்த 2ஐயுமோ 2ல 1ஐயுமோ எதையாவது 30 ஜுசு குர்ஆன்ல இருந்து இந்த வசனத்தை எடுத்து காட்டேலுமா? காட்டேலும்டா இவ்வளவு காது காட்டியிருப்பாங்களே, காட்டேலுமா? எவ்வளவு காலமா கேட்கிறோம். இந்த ஊர்ல வந்து கேட்கணும், இதுக்கு முன்னாடி கேட்கறத கேட்டிருப்பிய, இந்த ஊர்லயும் கேட்கணும்ல, அதுக்காக கேட்கிறேன். யாராவது இந்த 2 வசனத்தை குர்ஆன்ல இருந்து எடுத்து காட்டினா நாளைக்கு எஸ்எல்டிஜியே கலைச்சிருவோம். ஜமாத்து கிடையாது நாட்டில். நாங்க விட்ட சவாலை ஏற்றுக்கொண்டாங்கல்ல, குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்களுக்கு தனி குர்ஆன், இவர்களுக்கு தனி ஹதீஸ், இவர்களுக்கு தனி சட்டம். உங்களோட குர்ஆன்ல எடுத்து காட்டுங்க. எங்கள்கிட்ட சொல்றீங்களா நாங்க தனி குர்ஆன், அப்படி ஏதாவது குர்ஆன் வச்சிருக்கிறோமா? உலகத்தில் உள்ள எல்லாரும் வச்சிருக்கிற குர்ஆன் தான் தௌஹீத் ஜமாத்து வச்சிருக்குது. சரி, நாங்க தனி குர்ஆன் வச்சிருக்கிறோம், எங்க குர்ஆன்ல காட்ட முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்களா இருந்தா? அப்படி ஒண்ணு இல்ல. அப்படி சொல்லுவீங்களா இருந்தா நீங்க வச்சிருக்க ஏதாவது ஒரு குர்ஆன்லயாவது இந்த 2 வசனத்தை காட்டுங்க பார்ப்போம். மறுமை நாள் வரைக்கும் காட்டலாது. மறுமை நாள் வரை இருந்தாலும் இந்த 2 வசனத்தை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. காரணம் என்ன? இப்படி ஒரு வசனமே குர்ஆன்ல இறக்கப்படவும் இல்லை, மாற்றப்படவும் இல்லை. இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர்ல இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. இது ஹதீஸே கிடையாது, சாதாரண ஒரு சிம்பிள் மேட்ரு. இது பெரிய விஷயமா? என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதோ ஒரு பெரிய செய்தியாக்கி பார்த்தீர்களா, பெரிய செய்தியாக்கணும். நாங்க குர்ஆன்ல இல்லாத ஒரு விஷயத்தை குர்ஆன்ல இருக்கிறதா சொல்றீங்க, எடுத்து காட்டுங்க. காட்ட முடியுமா? காட்ட முடியாது. என்ன செய்வாங்க தெரியுமா? உடனே அது தௌஹீத் ஜமாத்காரனுக்கு தெரியல, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கும்பாங்க. என்ன விளக்கமா? அது ஹுக்கும்ல இருக்கு, கிராத்துல இல்லம்பாங்க. ஹுக்கும்ல இருக்கு, கிராத்துல இல்லைண்டா என்னன்னு தெரியுமா? ஹுக்கும்னா சட்டம் அதுதானா, ஓதல்ல இருக்காதான். குர்ஆன்ல பார்த்தா குர்ஆன்ல அது இருக்காதான், ஆனா சட்டம் அதுதான் பாங்க. சரியா? நான் என்ன கேட்கிறேன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க? கான யுக்ரவு மினல் குர்ஆன், குர்ஆன்ல ஓதப்பட்டது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன்ல ஓதினம் கிராத்துல இருந்துச்சுங்கறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாக்குமூலப்படி ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற வரைக்கும் குர்ஆன்ல ஓதின ஒரு வசனம் இப்ப எங்க போச்சு? அப்ப இது ஹுக்கும்ல இருக்கு, கிராத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க கிராத்துல தான் இருந்துச்சுன்னு சொல்லி. ரெண்டாவது என்ன தெரியுமா? ஹுக்கும் இதுதான் சொல்றாங்கல்ல, சட்டம்.
சட்டமும் இது இல்லை. சட்டம் இதா, வழக்கெடுக்கிற பிள்ளைக்கு 10 தடவை கொடுக்கணும் என்று இருந்து பிறகு 5 தடவை என்று மாறிச்சு தான் சட்டமா? சஹீஹ் முஸ்லிமில் இதற்கு தெளிவான சட்டம் வருகிறது. எடுத்து பாருங்க. ஒரு முறையோ இருமுறையோ பால் குடிப்பதால் தாய் பிள்ளை உறவு உண்டாகாது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 2 தடவைக்கு மேல குடிக்கணும், அதுதான் சட்டம். என்னன்னா 2 தடவைக்கு மேல குடிச்சா அதுதான் சட்டம் ஒரு ஹதீஸ் தனியா இருக்குது. இந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸுடைய வசனமும் குர்ஆன்ல இல்ல. அப்ப இந்த இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை ஹதீஸ் என்று சொன்னா குர்ஆனை மறுக்க வேண்டி வருமே. குர்ஆன்ல வசனத்தை காணோம். குர்ஆன்ல வசனம் இல்லைன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், லா ரைப ஃபீஹி, இந்த குர்ஆனிலே எந்த சந்தேகமும் இல்லை. சந்தேகமே இல்லாத குர்ஆன்ல 2 வசனத்தை காணோம் என்று சொல்றோமே. இப்ப அந்த வசனத்தை காட்டுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க இந்த கிறிஸ்டியனுக்கும் இந்துவுக்கும் பதில் சொல்ல போய் பதில் இல்லாம மாட்டிக்கிட்டு தான் ஹதீஸை மறுக்கிறாங்க. இது ஒரு புதுமையான பதில் உண்டு. இது என்னன்னா, கிறிஸ்டியன்ஸோடையும் இந்துக்களோடையும் விவாதம் பண்ணி விவாதத்தில் பதில் இல்லாம தான் நாம இந்த ஹதீஸை எல்லாம் மறுக்க ஆரம்பிச்சோமா. சரி, உங்ககிட்ட பதில் இருக்குல்ல, அதை எங்களுக்கு சொல்லிருங்க. கிறிஸ்டியனுக்கு எங்களுக்கு பதில் சொல்ல முடியலப்பா, உனக்கு சொல்ல முடியுமில்ல. கேள்வி கேட்கிறவன் எவனா இருந்தா என்ன, கேட்கிற கேள்வி நியாயமா இல்லையா? இந்த வசனம் எங்க? குர்ஆன் ஆதாரபூர்வமான கிதாபுங்கிறோம். எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்கள் இன்றைக்கும் நம்புவோம், என்றைக்கும் நம்புவோம். குர்ஆனிலே எல்முனை அளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஆனா ஹதீஸை மறுக்கிறோம் என்று எங்களுக்கு சொல்லிட்டு குர்ஆனை மறுக்கிற குஃப்ரியத்து கூட்டமாக மாற முடியுமா? யோசிச்சு பாருங்க. குர்ஆனை மறுப்பது குஃப்ர் இல்லையா? குர்ஆன்ல இருந்த 2 வசனம் எங்கே? அப்ப இத ஹதீஸ்னு நம்புறாங்க. இத மறுத்தா ஹதீஸ மறுத்ததா, இட்டுக்கட்டப்பட்ட கதையை மறுத்ததா? இட்டுக்கட்டப்பட்ட கதை ஒன்று இது, ஹதீஸ் அல்ல. அப்ப என்ன பார்க்கறாங்க? எதையாவது ஒரு விமர்சனத்தை பண்ணி இந்த கொள்கையை இல்லாமல் ஆக்க பார்ப்போம். ஏதாவது ஒரு விமர்சனத்தை பண்ணி இந்த சத்தியத்தை அழிக்க பார்ப்போம். இதுதானே எண்ணம். சத்தியம், நீங்கள் சொல்வது சத்தியம் என்றால் அதை எங்களுக்கு பதிலாக சொல்லிவிடலாமே. அதே மாதிரி சில செய்திகளை எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்லிட்டு போறேன், சரியா? இன்னொரு செய்தி என்ன? விவசாயம். ஒரு வீட்டில் கொஞ்சம் விவசாய கருவி இருக்குதுங்க. ஒரு நபித்தோழர் அந்த வழியா வர்றாரு, வந்து பார்க்கிறாரு. புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி. வீட்டுக்குள்ள விவசாய கருவிகள் எல்லாம் இருக்குது. பார்த்தவர் என்ன செய்யறாரு தெரியுமா? உடனே சொல்றாரு, இந்த விவசாய கருவி எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, விவசாய கருவி இருக்கிற வீட்டுக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள விவசாய கருவி இருந்தா அதுக்கு இழிவு வரும் என்று சொல்லி இருக்குதே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. விவசாய கருவி இருக்கிற வீட்டில் இழிவு வருமா? விவசாய கருவின்னா என்ன? கலப்பை, ஏறு கலப்பை இதெல்லாம் வைப்பாங்கல்ல. இது இருக்கிற வீட்டுக்குள்ள இழிவு வரும் என்று சஹீஹுல் புகாரியில் ஹதீஸ் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? சொல்லுவாங்களா? கன்ஃபார்மா சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க தெரியுமா? விவசாய கருவி இருக்கிற வீட்டுக்குள் இழிவு வரும் என்பது உண்மையாக இருந்தால் முதலாவது இழிவு யாருக்கு வந்திருக்கும்? மதீனாவை சேர்ந்த நபித்தோழர்களுக்கு. அவங்க தான் பெரிய விவசாயிகள். அவங்களோட வீட்டுக்குள்ள விவசாய கருவிகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்களே. அப்ப எப்படி நாம் அதை இழிவு வரும் என்று சொல்ல முடியும்? விவசாயத்தை புகழ்ந்து பல வசனங்களிலே அல்லாஹ் தஆலா புகழ்ந்துரைக்கிறான் விவசாயத்தை. அந்த வசனங்களுக்கெல்லாம் மாற்றமாக இது இருக்கிறது. அப்ப விவசாய கருவி இருக்கிற வீட்டுக்குள்ள இழிவு வரும் என்று சொன்னா விவசாய கருவியை யாருமே வீட்டுக்குள்ள வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்லி ஃபத்வா கொடுப்போமா? சொல்லுவீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? புகாரியில வருகிறது என்று சொல்லி புகாரியில் இடம்பெற்றாலே அது சரியாகத்தான் இருக்கும். யார் குர்ஆனுக்கு மாற்றமா போனாலும் பரவாயில்லை, நாங்க அதை நம்புவோம் என்று ஒருத்தர் நம்பினா அது உண்மையா? அப்படி நம்ப முடியுமா? அதுதான் இஸ்லாமா? அதுதான் அடிப்படையா? அப்ப என்ன விளங்கணும் என்று கேட்டா, இவைகள் ஹதீஸ் அல்ல, இவைகள் இட்டுக்கட்டப்பட்ட கதைகள், இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். இதற்கு மாற்று விளக்கம் இருந்தா, இது ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ற மாதிரி விளக்கம் இருந்தா சொல்லுங்க, அதை ஏத்துக்கிட்டு போயிருவோம். ஆனா விளக்கத்தை சொல்லாம ஹதீஸை மறுப்பவர்கள் இது ஹதீஸே இல்லாத மறுக்கத்தானே வேணும். அதே மாதிரி ஒரு சில செய்திகளை தொட்டு காட்டுகிறேன். இன்னொரு செய்தி என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியம் இருக்குது. இந்த உலகத்தில் நபிகள் நாயகத்துடைய கண்ணியத்திற்கு ஈடாக யாருடைய கண்ணியத்தையாவது வைக்க முடியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகத்துவத்துக்கு ஈடாக யாருடைய மகத்துவத்தையாவது வைக்க முடியுமா? அந்த அளவுக்கு கண்ணியமிக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த அளவுக்கு ஒழுக்கமிக்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்களாம்னு கேட்டா, உம்மு ஹராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு சஹாபிய பெண்மணி, அந்த சஹாபிய பெண்மணியினுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி போவாங்களாம். போய் என்ன செய்வாங்களாம் தெரியுமா? அந்த உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டிலே தலை வைத்து அவருடைய மடியிலே தூங்குவார்கள். அவங்களுக்கு உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பேன் பார்த்து விடுவார்கள் என்றொரு செய்தி புகாரில முஸ்லிம்ல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நடந்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் அந்நிய பெண்ணுடைய மடியில தூங்கி அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பேன் பார்த்து விட்டுருப்பாங்களா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்விடத்திலே பையத்து செய்வதற்கு பெண்கள் வருவார்கள். பையத்துனா என்ன? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வதாக பையத்து செய்வதற்காக பெண்கள் ஆண்கள் எல்லாம் வருவாங்க. ஆண்கள் வந்தா ரசூலுல்லாஹ் கையை பிடித்து பையத் எடுப்பார்கள். இஸ்லாத்தை ஒப்புக்கொள்கிறாயா? என்னை தூதர் என்று ஒப்புக்கொள்கிறாயா? அல்லாஹ்வை கடவுள் என்று ஒப்புக்கொள்கிறாயா? இதெல்லாம் கேட்பாங்க. கையை பிடிச்சு கேட்பாங்க ரசூலுல்லாஹ். ஆனா பெண்கள் வந்தாங்கன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுடைய கையை கூட தொட மாட்டார்கள். பொம்பளை யாராவது பெண்கள் வந்தாங்கன்னு சொன்னா அவங்களோட கையை பிடிச்சு ரசூலுல்லாஹ் பையத் எடுத்திருந்தால் அது ரசூலுல்லாஹ் செய்திருப்பார்களா? ரசூலுல்லாஹ் செய்யல. ஆயிஷா சொல்றாங்க, எந்த பெண்ணுடைய கையை கூட பையத் எடுக்கிறது கூட ரசூலுல்லாஹ் தொட மாட்டாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போனார்கள், தனித்திருந்தார்கள், மடியிலே தலை வைத்து தூங்கினார்கள், அதே மாதிரி பேன் பார்த்து விட்டார்கள். இப்படி எல்லாம் சொல்றோமே, சஹீஹுல் புகாரில இருக்குது நம்புங்கிறீங்களே, இது எப்படி உண்மையாகும்? என்ன கேட்பாங்க தெரியுமா? இந்த கொஞ்சம் பேர் மடியிலே தலை வைத்து தூங்கினார்கள் என்று ஹதீஸிலே இல்லை, இவர்கள் இட்டு கட்டுகிறார்கள் அப்படிம்பாங்க. ஹதீஸ்ல இல்லையா? இந்த ஜமாத்துல் முஸ்லிமின் நண்பர்கள் விவாதத்துக்கு வந்த மாதிரி கொஞ்சம் வாங்கலை மேடைக்கு வந்து இந்த கேள்வியை கேளுங்களேன், ஹதீஸ்ல இருக்குதா இல்லையான்னு காட்டுறாங்க. சரி, ஒரு வாதத்துக்கு நான் சொல்றேன், தலை வைத்து மடியிலே தலை வைத்து தூங்கினார்கள்ங்கிறது ஹதீஸ்ல இல்லைன்னு வச்சுக்கிருவோம். அதனால இப்ப என்ன, ஹதீஸ் சஹீஹாயிருமா? பார்த்தீர்களா, மடியிலே தலை வைத்து தூங்கவில்லை, கீழே தான் தலை வைத்து தூங்கினார்கள். சரி, கீழே தலை வச்சு தூங்கட்டு பேன் பார்த்து விடலாமா? பேன் பார்க்கும்போது கைப்படாதா தலையில? என்ன யோசிக்கணும்? என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, மடியில் தலை வைத்தார்கள் மட்டும்தான் கை கால் பட போற மாதிரி பேன் பார்த்தா அப்படி கையை கட்டி வச்சுக்கிட்டு பேன் பார்ப்பாங்களா? அப்ப இப்படி பேன் இருக்குது, ஆமா ஓகே போயிட்டு வாங்க, இப்படியா பேன் பார்ப்பாங்க? பேன் பார்க்கிறேன்னா என்ன, கையை வச்சு இப்படி பேன் எடுப்பாங்களா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன்னா, ரசூலுல்லாஹ் இப்படி நடந்திருப்பார்களா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்துக்கு இது இழுக்கல்லவா? யோசிக்க வேண்டாமா? சிந்திக்க மாட்டீர்களா? எதிர்க்கிற நோக்கத்திலேயே பார்த்தால் இப்படித்தான் இருக்கும். கருப்பு கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் கருப்பா தான் தெரியும். கண்ணாடியை கலட்டிட்டு பார்த்தா நாம வெளிச்சத்துல நிக்கிறோம், ஆனா கருப்பு கண்ணாடி போட்டதுனால கருப்பா இருக்குங்கிறது புரியுமா இல்லையா? என்ன பார்க்கிறது? ஹதீஸ் மறுக்கிறார்கள், ஹதீஸ் மறுக்கிற செய்தி என்னன்னு முதல்ல பாருங்க, நியாயமா இல்லையான்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்நிய பெண்ணுடைய கரத்தையே பையத்தெடுக்கிறது கூட தொடமாட்டாங்கன்னு இருக்கும்போது அவங்களோட தனித்திருந்தாங்க, தூங்கினாங்க, பேன் பார்த்து விட்டாங்க என்றெல்லாம் சொன்னால் இது எப்படி நியாயமாகும்? இது எப்படி ஹதீஸ் ஆகும்? இது எப்படி உண்மையாகும்? யோசிக்க வேணாமா? என்ன சொல்லுவாங்கன்னா, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் யார் தெரியுமா? அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு பால்குடி உறவு, பால்குடி அன்னையா. ரசூலுல்லாஹ்வுக்கு உம்மு ஹராம் பால்குடி அன்னையா. அதனால தான் ரசூலுல்லாஹ் தாயின் மடியில தூங்கின மாதிரி நினைச்சுக்கிட்டு தூங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ரசூலுல்லாவுக்கு உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா பால் குடி அன்னை என்று எங்க இருக்குது? காட்டுங்க பார்ப்போம். ஃபத்துல் பாரியில் இருக்கிறதுன்றார் ஒருத்தர். ஃபத்துல் பாரிலே இமாம் இப்னு ஹஜர் என்ன செய்யறாருன்னா, இப்படி ஒருவர் கருத்து சொல்கிறார் என்று சொல்றாரு. இமாம் இப்னு ஹஜர் சொன்னாரா பால் குடி உறவுன்னு? இமாம் இப்னு ஹஜரே சொன்னாலும் ஆதாரத்தோட சொல்லணும். அப்படி சொல்லல. ரெண்டாவது நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் ரதியல்லாஹு அன்ஹா அவருடைய பிறப்பிடம் எது? மதீனா. ரசூலுல்லாஹ் மக்காக்காரங்க. மக்காவுல இருந்த ரசூலுல்லாவுக்கு உம்மு ஹராம் பின்த் மில்ஹான் பாலூட்டினார்கள் என்று சொல்வது அபத்தம் இல்லையா? அப்ப என்ன பார்க்கறாங்க? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசிங்கப்படுத்தப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் கண்ணியப்படுத்துவது என்றால் மௌலிது ஓதுவதும் ஃபாத்தியா கொடுப்பதும் ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்று சொல்வதும் தான் கண்ணியம்னு நினைக்கிறாங்க. அதான் கண்ணியம். அது கண்ணியம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதில் உயர்ந்தபட்சம் ரசூலுல்லாஹ் எதை செய்யவில்லையோ அதை செய்யவில்லை என்று சொல்லுவது, எதை செய்தார்களோ அதை செய்தார்கள் என்று ஒப்புக்கொள்வது, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்கு தகுந்த அளவிலே காரியங்களை அமைத்துக் கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ஒழுக்கங்கெட்டவராக சித்தரிக்கிற விதமாக வருகிற செய்திகளே ஹதீஸ்ன்னு நம்பினோம் என்று சொன்னா இதே சட்டத்தை எல்லாருக்கும் சொல்லுவீங்களா? அப்படி கேட்போமே. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் அப்படி தூங்கினாங்க தான். சரி, தூங்கினாங்கல்ல. இதே மாதிரி ஒரு அந்நியான் அந்நிய பெண்ணுடைய வீட்டுக்கு போய் இப்படி தூங்கி பேன் பார்த்து விடலாமா? என்ன சொல்லுவோம்? கூடாதுன்னு சொல்லுவோமா இல்லையா? அப்ப சாதாரண மனுஷன் செஞ்சா கூடாது, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சா கூடுமா? அப்ப இது ஹதீஸ் அல்ல, இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தி. இது ஒரு இட்டுக்கட்டப்பட்ட செய்தியே நாம ஹதீஸ் நம்புறதுக்கு மார்க்கத்தில் உண்டா? மார்க்கத்தில் கிடையாது. அப்ப புகாரி இமாமுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, புகாரி இமாமுக்கு தெரியவில்லை என்பது புரியுதா? இந்த இடத்துல அவர் தவறு செய்திருக்கிறார். புகாரி இமாம் தவறு செய்யவில்லை, அவர் செய்தது சரிதான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபாதக தவறை செய்ததாக சொல்ல பார்க்கிறோமே. அப்படி சொல்லலாமா? அப்ப என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த செய்திகள் மார்க்கத்தில் உள்ளதல்ல. ஒரு சில செய்திங்க எண்ணி சொல்லிட்டு போயிடலாம். ஒரு சில செய்தி புகாரில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, அந்த செய்தியில் ஹதீஸே இல்லை. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? நாம எதை மறுக்கலையோ அதுக்கு மறுப்பு கொடுப்பாங்க. நாம மறுத்த செய்தியில கண்டுக்கவே மாட்டாங்க. உண்மையிலேயே இந்த செய்தி ஹதீஸ் இல்லை, இது இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்றோம், அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா? மறுக்காத ஒரு செய்தியை பிடிச்சிக்கிட்டு மறுத்து விட்டார்கள் பாங்க. பின்னாடி சொல்றேன் அது என்ன செய்தின்னு. ஆனா என்ன புரியணும்? அப்ப அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால் செய்தி சரியா இல்லையா? உண்மைதான். அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்க வேண்டும் என்பது ஹதீஸ் கலையினுடைய ஒரு நியதி, ஒரு விதி, மாற்று கருத்து இல்லை. அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதை விட அதிகமான முக்கியம் அறிவிக்கப்படுகிற செய்தி சரியாக இருக்க வேண்டும். அறிவிப்பாளர் தொடர் எதுக்குங்க பார்க்கிறோம்? ஒரு ஹதீஸ் இருக்குது, இது இந்த அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா, உண்மை பேசுறவரா பொய் பேசுறவரா, மரண சக்தி உள்ளவரா எல்லாம் எதுக்கு பார்க்கிறோம்? அந்த செய்தியை உண்மைப்படுத்துறதுக்கு தானே. சம்பந்தப்பட்ட செய்தி உண்மையா பொய்யாங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்காகத்தான் அந்த செய்தி தொடர்பாக அறிவிப்பாளரையே பார்க்கிறோம். அப்ப செய்தி உண்மையாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காகத்தான் அறிவிப்பாளரையே பார்க்கிறோம். செய்தியே பொய்ன்னு போனதுக்கு பிறகு அறிவிக்கிறவர் எவ்வளவு நல்லவரா இருந்தா நமக்கு என்ன? என்ன கேட்பாங்க? நல்லவர்கள் தவறு செய்வார்களா? செய்ய மாட்டாங்களா? நல்லவர்கள் தவறு செய்வார்களா? சஹாபாக்களை விட பெரிய நல்லவர்களா? நான் கேட்கிறேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் என்று சஹாபாக்கள் வந்து சொன்னார்களே, ரசூலுல்லாஹ் தண்டனை கொடுத்தார்களே, அப்ப நல்லவங்க தவறு செய்ய மாட்டாங்களா? நல்லவங்களுக்கு தவறே வராதா? தவறு செய்வார்கள். தவறு செய்தால் தவறு, அவ்வளவுதான். அப்ப அறிவிப்பாளர் தொடர் சரியாகத்தானே இருக்கிறது. அறிவிப்பாளர் தொடர் சரியாக உள்ள ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன், யாராவது ஏத்துக்கிறங்க பார்ப்போம். உலகத்தில் எந்த அறிஞரும் ஏத்துக்கிறது இல்லை. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி திருமீதியில் வரக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹ் சின்ன குழந்தையா இருக்கல, 9 வயசு சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்தில் தெருவில்
அவங்களுடைய அபு தாலிப் அல்லது அப்துல் முத்தலிப் அவங்களோட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சந்தையில் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போகிற நேரத்தில் ஒரு ஃபாதர் வர்றாரு. ஃபாதர் வந்து என்ன கேட்குறாருன்னா, இங்கே உங்கள் பிள்ளைய எனக்கு வளர்க்கத்தாங்களேன்னு கேட்குறாரு. யாரே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வளர்க்கத்தாங்களேன்னு கேட்குறாரு. அப்போ அப்துல் முத்தலிப் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் மறுத்துடுறாங்க. அப்படிலாம் தர முடியாது, நான் ஏன் குழந்தை அது, நான் வளர்க்க தர மாட்டேன்னு தர்றதுக்கு மறுத்துடுறாங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களா, எங்க முகமது அவருக்கு வளர்ப்பு பிள்ளையா போங்களே நீங்க அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்களாம் என்றொரு செய்தி திருமிதியிலே ஆதாரபூர்வமாக அறிவிப்பாளர் தொடரெல்லாம் பக்காவா இருக்குது. உலகத்தில் எந்த அறிஞர் இதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு சொல்லுங்க. யாராவது ஏத்துக்குருவாங்களான்னு கேளுங்க. அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால் எடுக்க வேண்டுமா இல்லையா? எடுக்க வேணும்ல. இந்த ஹதீஸை எடுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அது எடுக்க முடியாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்க்கே 9 வயசு, அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 7 வயசு. 7 வயசு புள்ள இப்படி சொல்லுவாங்களா? எப்படி 7 வயசு புள்ள இப்படி சொல்ல மாட்டாராம். அதனால இது ஹதீஸ் இல்ல, இதை எடுக்க கூடாது. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஆய்வு செய்துதான் இந்த ஹதீஸை மறுத்தீர்களா? எப்படி மறுத்தீங்க? உங்களோட சுய சிந்தனை அடிப்படையிலான மறுத்தீங்க. நமக்கு சொல்லுவாங்கல்ல, அறிவால் மறுக்கிறார்கள். அறிவால் எவ்வளவு குர்ஆன் வசனத்தை எடுத்து போட்டாலும் அறிவால் மறுக்கிறார்கள். அறிவு இருந்தா இதை ஏத்துக்கிறவே மாட்டாங்க யாரும். என்ன விளங்க, இதை ஏத்துக்குவாங்களா? அப்ப புரியணும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன, இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? உங்கள் உள்ளங்களுக்கு பூட்டு போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்கிறானே. உள்ளங்களுக்கு பூட்டா போடப்பட்டிருக்குது, சிந்திச்சு பாருங்கிறான். சிந்திச்சு பார்த்தா என்னன்னு புரியுமா இல்லையா? அப்ப அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருந்தால் அந்த செய்தியை எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்கிறவர்கள் திருமிதியிலே வரக்கூடிய இந்த ஆதாரபூர்வமான செய்தியை ஏன் எடுப்பதில்லை? ஏன்னா அந்த செய்தியில பிரச்சனை இருக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு 7 வயசு, ரசூலுல்லாஹ்வுக்கு 9 வயசு. இப்படி நடக்காது, அசாத்தியம். புரியுதா இல்லையா? அப்ப இந்த அறிவிப்பாளர் தொடர் சரியாத்தானே இருக்குது. அறிவிப்பாளர் தொடர் சரியாத்தானே இருக்குதுன்னா சரியாக இருக்கிற எல்லா செய்தியையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வாங்களா? இல்ல. அப்ப என்ன புரியணும்? அப்ப ஹதீஸை மறுக்கிறோம் என்று சொல்ற அந்த வாதம் உண்மையா? குர்ஆனை படியுங்கள், ஹதீஸ்களையும் படியுங்கள். படித்தால் திட்ட தெளிவாக உள்ளங்கையில் நெல்லிக்கனி போல் எல்லாம் தெளிவாக தெரிந்துவிடும். இந்த மறுக்கிற ஹதீஸ்கள்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் அடங்கிய ஹதீஸ் என்ன தெரியுமா? சூனியம் பற்றிய செய்திகள். சரியா? இந்த சூனியம் பற்றிய செய்திகளை கொஞ்சம் இருக்கிற நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு விளக்கமா பார்த்துக்கிறேனுங்க. ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? இந்த இடம் தான் பெரிய பிரச்சனைக்குரிய இடம். ஏன் பெரிய பிரச்சனைக்குரிய இடம்? பார்த்தீர்களா? சூனியம், எங்களுக்கு பின்னால் தொழமாட்டேன் என்கிறார்கள், எங்களை முஷ்ரிக் என்கிறார்கள், சூனியத்தை நம்புவனை முஷ்ரிக் என்று சொல்லிவிட்டார்கள். இது தமிழ் உலகத்துக்கு மாத்திரமே உள்ள வழிகேடு, அரபி உலகத்தில் யாருமே சொல்லல. அதை நீங்க பார்க்கல. உடனே அரபி உலகத்தில் யாருமே சொல்லவில்லையா, அதை நீங்க பார்க்கல. அரபுல இருக்கிற குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லிட்டான் இது பொய்ன்னு. உடனே என்ன சொல்றது? யாருமே சொல்லவில்லை, இவர்கள் தான் புதிதாக சொல்லுகிறார்கள். திருமறை குர்ஆன்ல சூனியம் என்றா என்ன? முதல்ல சூனியம் என்றா என்னன்னு புரியணும்ல. அது தேங்காவா, மாங்காவா, சாப்பிடுகிற ஒரு பொருளா, அல்லது வேற எதுக்குமா பார்க்கணும்ல. சூனியம் என்று தமிழ்ல சொன்னா சூனியம் தான். சூனியத்துக்கு தமிழ்ல என்ன? சூனியம், ஒன்றும் இல்லாமைக்கு சூனியம் என்று சொல்லுவாங்க. சரியா? சிகர், அரபில சூனியம் என்று எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா கண் கட்டி வித்தை, ஏமாற்று. சரியா? ஏமாற்றுண்டா என்ன தெரியுமா? இப்ப நான் என் சொந்த விளக்கத்தில் சொல்லல, ஹதீஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். மதீனாவுல ஒரு 2 பேர் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. வியாபாரம் பண்ற நேரத்தில் கடுமையான பிசினஸ். எப்படி பிசினஸ்? அவங்க அந்த வியாபாரம் பண்ற யுக்தி இருக்குதே, அந்த யுக்தி அடிப்படையில் நல்ல வியாபாரம் போகுது. அப்படி வியாபாரம் போற நேரத்தில் 2 பேர் நல்ல வார்த்தை ஜாலங்களை வச்சு, வியாபாரிகள் ஒவ்வொரு வார்த்தைகளை வச்சு வியாபாரம் பண்ணுவாங்கல்ல. பெட்டா மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா தெரியுமா இல்லையா? அந்த அளவுக்கு எதையாவது சொல்லி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது மாதிரி வியாபாரம் பண்றாரு.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை பார்த்துட்டு சொல்றாங்க, இன்ன மினல் பயானில் சிஹரா, பேச்சில சூனியம் இருக்குது அப்படிங்கிறாங்க. பேச்சில சூனியம் இருக்குதுன்னா வியாபாரி ஒவ்வொருத்தருக்கும் மந்திரிச்சு மந்திரிச்சு ஓதிக்கிட்டு இருந்தான் அர்த்தமா? மந்திரிச்சு மந்திரிச்சு ஊதல, அந்த பேச்சில கவரப்படுறாங்கன்ற அர்த்தம், கவர்ச்சி இருக்குதுன்ற அர்த்தம். அப்ப அது ஒரு கவர்ச்சி, கண்கட்டி வித்தை, ஒண்ணுமே இல்லாததுங்கிறது புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹ் அதை வச்சு தான் சொல்றாங்க, பேச்சு ரொம்ப கவர்ச்சியா இருக்குது, சூனியம் பண்றான், பேச்சில சூனியம் பண்றான்டா என்ன, நல்ல கவர்ச்சியாக நல்ல புரிகிற விதமா பேசுறான் அர்த்தம். அப்ப இதுதான் சூனியம்ங்கிறது. நாம நம்ம மார்க்கத்தில், இஸ்லாமிய மார்க்கத்தில் சூனியம் என்று எது சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா? மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணப்படுகிற சூனியம் எது தெரியுமா? யாராவது ஒருவன் எங்காவது ஒரு இடத்தில் இருந்து யாராவது ஒருவருக்கு எதையாவது ஒன்றை மந்திரிச்சு ஊதி எதையாவது ஒன்றை செஞ்சு விட்டான்னா, சூனியம் என்று எதையாவது செஞ்சிட்டான்னா, இங்க இருக்கிறவன் என்ன செய்வானா, கை கால் முடங்கிரும், கண்ணு தெரியாம போயிரும், படுத்த படுக்கையில் இருந்துருவாரு, ஒண்ணுமே செய்யலா போயிரும், இப்படி ஒருவரை வீழ்த்த முடியும் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பின் சகோதரர்களே, ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? தயவு செய்து குர்ஆனை எடுத்து படியுங்கள். அதே போன்று ஆதாரபூர்வமான நபிமொழிகளை எடுத்து படியுங்கள். படிச்சுட்டு உண்மையிலே இப்படி ஒன்று நடக்குமான்றதை முதல்ல சொல்லுங்க. ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், லா யுஃப்லிஹு சாஹிரூன், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள், சூனியக்காரங்க ஜெயிக்க மாட்டாங்கங்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் சொல்றான், லா யுஃப்லிஹு சாஹிரூன ஹைது அத்தா, சூனியக்காரன் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டான், எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்ட்டாங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன? சூனியம் என்றொன்று இருக்கும் என்றால், அதனால ஏதாவது பாதிப்பு நடக்கும் என்றால், அதனால யாருக்காவது கைய கால முடக்க முடியும் என்றால், அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுவானா? சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்றெல்லாம் சொல்லுவானா? தெளிவான வசனம், குர்ஆனுடைய பட்டவர்த்தனமான தெளிவான வசனம், சூனியக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்பது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? ஹதீஸ்ல மிக தெளிவாக சொல்கிறார்கள், சூனியத்தை உண்மைப்படுத்துபவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். யாராவது சூனியத்தை உண்மைன்னு நம்பினாங்கன்னு சொன்னா அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்ப முதல் கான்செப்ட் என்ன? சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். சூனியத்தை உண்மை என்று நம்பினா அவன் சொர்க்கம் போக மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இந்த ரெண்டுமே ஒரு மூமினுக்கு போதுமா இல்லையா? சூனியத்துக்கு எந்த தாக்கமும் இல்லை, யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு போதுமான சான்றா இல்லையா? சான்றுதான். ஆனா என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்ததே, புகாரில ஹதீஸ் வருகுதே, முஸ்லிம்ல ஹதீஸ் வருகுதே, அபூதாவுதுல ஹதீஸ் வருகுதே, ரசூலுல்லாஹ் சூனியத்தினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று இருக்கிறதே, அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் என்று குர்ஆன் சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதருக்கே சூனியம் செய்யப்பட்டது, அவர்களை நோயாளியாக ஆக்கிவிட்டான் என்று நம்புவது ஒரு மூமினுடைய ஈமானுக்கு உகந்ததா? அல்லாஹ் சொல்றான் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு, ஆனா புகாரில வர செய்தி சொல்லுது சூனியக்காரன் ஜெயிச்சிட்டான்னு. ஏன் ஜெயிச்சிட்டான்? அல்லாஹ்வுடைய தூதரையே தூங்க போட்டானா இல்லையா? நோயாளி ஆக்கிட்டானா இல்லையா? அதுக்கு எப்படி நோயாளி தெரியுமாங்க? அந்த ஹதீஸை நீங்க எடுத்து பாருங்க. சஹீஹுல் புகார்ல வர ஹதீஸ்ல, தான் செய்யாத ஒன்றை தற்போது செய்வதை போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களாம்? நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒன்றை செய்ய மாட்டாங்க, இப்ப செய்யற மாதிரி நினைப்பாங்க. அதான் அந்த விவாதத்தில் ஒரு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினமே. இப்போ வண்டி ஓட்டுறது இல்லை, டிரைவிங் பண்ணாமலேயே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது.
இதுதான் செய்யாத ஒன்றை தற்போது செய்வதை போன்று எண்ணுவது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டார்களாம். ஆனா இப்ப ஈடுபடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னையா? சூனியம் செஞ்சிட்டாங்க. முகம்மது நபிக்கே இப்படி செஞ்சிடலாம்னு சொன்னா நாம எல்லாம் ஏமாத்திரம். நான் கேட்கிறேன், அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இது நடக்காது, இது போய் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான்னு சொல்றான். ஜெயிச்சதாக நம்புறது அபத்தமா இல்லையா? அல்லாஹ் சொன்னதை நம்ப வேண்டுமா? இப்ப புகாரி இமாம் சொன்னதை நம்ப வேண்டுமா? என்ன பிரச்சனை? அல்லாஹ்வை விட புகாரி இமாம் தான் இப்ப பெரிய ஆளா இருக்கிறாங்க. என்ன பெரிய ஆளு? புகாரி இமாம் சொல்லிவிட்டார், நாங்கள் எப்படி மறுப்பது? அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால புகாரி சொன்னதை நாங்க மறுக்கிறோம். அல்லாஹ் சொன்னதை ஏற்றுக்கொண்டு இமாம் புகாரி என்கிற ஒரு தனி மனிதர் சொன்னதை மறுப்பதால் நாங்க ஹதீஸ் மறுப்பாளர்களா? எப்படி யோசிச்சு பார்த்தீங்களா? அல்லாஹ் சொன்ன ஒரு செய்தியை ஏற்றுக்கொண்டு புகாரிங்கிறவர் சொன்னதை தவறு என்று சொல்லி மறுக்கிறதுனால ஹதீஸ் மறுப்பாளர்களாம். ஆனா புகாரி என்பவர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொன்னதை மறுக்கிறவர்கள் தௌஹீத்வாதிகளாம். எப்படி தௌஹீது? அதுதானே பெருத்த வழிகேடு. அப்ப என்ன பார்க்கணும் கேட்டா, குர்ஆன்ல இருக்கிறத ஏத்துக்கிறங்க. குர்ஆனுக்கு முரணாக வராத ஆதாரபூர்வமான ஹதீசுகள் லட்சக்கணக்கில் இருக்குதா இல்லையா? அதுதானே வாழ்க்கை வழிகாட்டி. அதை விட்டு போட்டு குர்ஆனுக்கு முரணாக வந்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கலையே. எதுக்கு சொல்ல வர்றேன் கேட்பாங்க. சூனியம் இல்லை என்று, உலகத்திலே சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று இவர்கள் மட்டும்தான் சொல்லுகிறார்கள், எந்த அறிஞர்களும் சொல்லவில்லை அப்படிம்பாங்க. எந்த அறிஞரும் எங்களுக்கு சொல்லவும் தேவையில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்லிட்டாங்க, சஹாபாக்களும் இதை நம்பலங்க. புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹுடைய மகள் அஸ்மா. இந்த அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. இந்த ஹதீஸை அக்கரைப்பத்து பொதுக்கூட்டத்தில் சொன்ன அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபேமஸ் உலமா ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு, புதிதாக இப்படி ஒரு ஹதீஸை காட்டுகிறார்கள் புகாரில், யாராவது விளக்கம் இருந்தால் சொல்லுங்க. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவனா கமெண்ட் பண்ண வேண்டியிருக்குது ஹதீஸுக்கு. அதே மாதிரி வேணும்னா கமெண்ட் எடுத்தா இந்த ஹதீஸுக்கு விளக்கத்தை சொல்லுங்க. எப்படி? அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா ஹிஜ்ரத் போறாங்க மதீனாவுக்கு. போகும்போது கர்ப்பிணியாக போகிறார்கள், வயிற்றுல புள்ளையோட போறாங்க. மதீனாவுல யூதர்கள் என்ன பரப்பி வச்சிருந்தான் தெரியுமா? முஸ்லீம்களுக்கு குழந்தை கிடைக்காது. ஏன் தெரியுமா? நாங்க சூனியம் வச்சிட்டோம். யூதன் ஒரு செய்தியை பரப்பி இருந்தான், முஸ்லீம்கள் யாருக்கும் குழந்தை கிடைக்காது, எல்லாருக்கும் சூனியம் வச்சிட்டோம், சூனியம் வச்சா அம்பிட்டு தான் குழந்தை கிடைக்காது, இப்படி பரப்பிக்கிட்டு இருந்தான். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மதீனாவுக்கு போய் மதீனாவுல முஹாஜிர்களுக்கு கிடைக்கிற முதலாவது குழந்தை யாரு? அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு மதீனாவுல வச்சு குழந்தை கிடைக்குது. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா குழந்தையை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து தஹ்னீக்கு செய்வாங்க. அப்துல்லான்னு ரசூலுல்லாஹ் தான் பேர் வைப்பாங்க. இந்த சம்பவம் எல்லாம் நடக்குதா? இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அஸ்மா பின்தி அபீபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு குழந்தை கிடைத்த நேரத்தில் மதீனாவில் இருந்த அத்தனை சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். ஏன் தெரியுமா? யூதர்கள் முஸ்லிம்களுக்கு சூனியம் வைத்து விட்டோம், குழந்தையே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அல்லாஹ் அதை பொய்யாக்கி, சூனியத்தை பொய் என்று ஆக்கி எனக்கு குழந்தையை தந்து விட்டான். மதீனாவிலே இது பொய்யிண்டாயிட்டு. சஹாபாக்கள் நம்பினார்களா? நம்பல. தெளிவா இருக்குது, குழந்தை கிடைக்காது என்று யூதர்கள் பரப்பினார்கள். எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? பிஜே ஒரு சவால் விட்டார்ல, சூனியம் செஞ்சு வர்றான்னு சொல்லி. ஒருத்தன் வந்து சூனியம் செய்ய வேண்டும் போய் கடைசியில் ஒன்றும் நடக்கலை. அதெல்லாம் சம்பவம் எல்லாம் தெரியும்ல. கேட்பாங்க, இப்படி சவால் விடலாமா? அந்த அதெல்லாம் பெரிய கேள்வியாக கேட்டாங்களா இல்லையா? எதுக்கு சவால் விடப்பட்டுச்சு? நாங்கள் தெளிவாக நம்புகிறோம் இது பொய்ன்னு. ஏன் பொய்? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா பொய்ன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. முழு சஹாபாக்களும் பொய்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பார்க்கறாங்கன்னா பிஜே தான் மறுக்கிறாரு. நான் கேட்கிறேன், பிஜேன்னா ஏன் அவ்வளோ எலர்ஜிக்? என்ன காரணம் பிஜே மேல எலர்ஜிக் வர்றதுக்கு? இந்த பிஜே என்கிற மனிதர் யார்? எங்களுக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? கொள்கை மட்டும்தாங்க தொடர்பு.
வேற ஒன்றும் கிடையாது. அவர் எங்க உம்மாவும் இல்லை, எங்க வாப்பாவும் இல்லை. இந்த ஜமாத்துக்கு அவர் ஒண்ணும் இல்லை. அவர் சொல்வது சரி என்றால் எடுத்துக்கொள்வோம், தவறு என்றால் தூக்கி தலைக்கு பின்னாடி கடாசி வீசிட்டு போவோம். ஆனா என்ன, இவங்க யார் தெரியுமா? பிஜே குரூப். பிஜே எலெக்ஷன் கேட்டு பிரசிடென்ட் ஆக போறாரு பாருங்க, பிஜே குரூப், மைத்திரிபால குரூப், மஹிந்த குரூப். நான் எதுக்கு கேட்கிறேன்னா, பிஜே சொல்வதை என்னவென்று கொஞ்சம் கேளுங்களேன். அவர் என்னதான் சொல்றாரு, சொல்றது தவறுண்டா தவறுன்னு சொல்லுங்க. ஆனா என்ன பார்க்கிறது தெரியுமா, எங்கேயாவது ஒரு தவறு விட மாட்டாங்களா? இப்ப அண்மையில் ஒருத்தர் ஒரு செய்திக்கு மறுப்பு போட்டிருக்கிறாரு, ஒரு உலமா. என்ன செய்திக்கு? அகமதுல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவங்க அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கிறார்கள். என்ன கண்டனம் தெரியுமா? அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வரக்கல ஆயிஷா கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அபூ ஹுரைராவே, நீ ஏதோ ஒரு ஹதீஸ் அறிவிச்சுக்கிட்டு போறீங்களாமே, என்ன ஹதீஸ்? ஏதோ பூனை ஒன்றுக்கு தண்ணி கொடுத்ததுனால ஒரு பொம்பளை சொர்க்கத்துக்கு போனான்னு சொல்லிக்கிட்டு போறீங்களாமே, அந்த பொம்பளை காவிரான பொம்பளைன்னு உங்களுக்கு தெரியாதா? காவிரான ஒரு பொம்பளை பூனைக்கு தண்ணி கொடுத்து எப்படி சொர்க்கத்துக்கு போவா? இது அடிப்படைக்கு மாற்றமே என்று சொல்லி, குர்ஆனுடைய கருத்துக்கு மாற்றமே என்று சொல்லி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கண்டிக்கக்கூடிய ஒரு செய்தியை பிஜி அவங்க எடுத்து காட்டினாங்க. இப்ப இல்ல, போன ரமதான்ல நடத்தின ஒரு உரையில இந்த செய்தியை யாரோ ஒருத்தன் இதை மட்டும் வெட்டி போட்டு விட்டாங்க. ஒரு ஆலிம்சா பார்த்துட்டாரு, பிஜே இந்த ஹதீஸை மறுத்திருக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? உடனே ஒரு வீடியோ ஒன்றை ரெக்கார்ட் பண்ணி உடனே ஃபேஸ்புக்கில் போட்டோம்டா ஷேர் லைக்கும் தள்ளும். என்ன தேவை? ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும். இதை சொன்னா எங்க சகோதரர்கிட்ட சொன்னா ஒரு 25,000 லைக் போட்டு சொல்லவா? லைக்குக்கும் ஷேருக்கும் ஆசைப்பட்டு எதை சொன்னதை புரியாம பேசுறீங்களே, இந்த சின்ன கட்டிங்க மட்டும் பார்க்கிறது. பார்த்தீர்களா சகோதரர்களே, பிஜி அவர்கள் இப்படி மறுத்து கொண்டு வருகிறார். புகாரிலே ஹதீஸ் இருக்கிறது, அவள் காவிரான பெண் என்று இல்லை. முஸ்லிம்லே ஹதீஸ் இருக்கிறது, காவிரான பெண் என்று இல்லை. பிஜே இந்த ஹதீஸை மறுத்து விட்டார். காவிரான பெண் என்று வருகிற ஹதீஸை மறுக்கத்தான் செய்கிறோம். இப்பயும் சொல்றோம், காவிருக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஆனா புகாரில வந்த காஃபிர் என்ற வார்த்தை வராம வந்த ஹதீஸை மறுத்தம் பிஜே சொன்னாரா? பிஜே எங்கேயாவது பேசினாரா? என்னன்னா முழுமையா பார்க்கறது இல்ல. உடனே இப்ப நாம இன்னைக்கு பேசுறோமா, நாளைக்கு யாராவது கேட்டுக்கிட்டு போய் ஏதாவது சொல்லுவாங்க, நேத்து வந்தாரா குரங்கு என்னமோ சொல்லி கொண்டு இருந்தாரு, உடனே உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் என்ன செய்வாரு, என்னன்னு புரியாம பதில் பேசிக்கிட்டு இருப்பாரு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்பது வீடியோக்களாக இருக்கிறது, புத்தகங்களாக இருக்கிறது. இதை எடுத்து படித்து எதை மறுக்கிறோமோ மறுக்கிறதுக்கு பதில் சொல்லுங்க. மறுக்கிறதுக்கு பதில் சொல்லாம மறுக்காத செய்தியை மறுத்தோம் என்று பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன புரியணும்? இப்படி ஒரு சம்பவம் வருமா? இப்படி ஒரு என்ன கேட்பாங்க? சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்கிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரும்பாவங்கள்ல இணை வைப்பு பெரும்பாவம், இரண்டாவது எது? சூனியம்ங்கிறாங்க. என்ன கேள்வி தெரியுமா? பெரிய மலமாரி கேள்வி. சூனியம் பெரும்பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். சூனியத்துக்கு தாக்கமே இல்லை என்றால் பெரும்பாவம் என்று சொல்லுவார்களா? உண்மையிலே நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. இந்த சில கேள்விக்கு பதில் சொல்லுவோம், சில கேள்விக்கு கேள்வியையே பதிலா சொல்லுவோம். இந்த கேள்விக்கு கேள்விதான் பதில். என்ன கேள்வி? சரி, சூனியம் பெரும்பாவம், அதனால சூனியத்துக்கு தாக்கம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு முன்னாடி பெரும்பாவம் சிறுக்குக்கு தாக்கம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சூனியம் பெரும்பாவம்ங்கிறதுனால ஒன்றும் இல்லாத ஒன்றை பெரும்பாவம் என்று சொல்லுவார்களா? சிறுக்குன்னு தான்யா ஒண்ணும் இல்ல, பெரும்பாவமா இல்லையா? தர்காவை வணங்குறீங்க, ஒண்ணுமே இல்லாது, சிறுக்கு பெரும்பாவம். சிலைகளை வணங்குறாங்க, சிறுக்கு பெரும்பாவம். அதனால அதுக்கு சக்தி இருக்குன்னு அர்த்தமா? பெரும்பாவம் என்று சொன்னதுனால வட்டி பெரும்பாவம், சக்தி இருக்குதா? என்ன கேட்கிறாங்க? பெரும்பாவம் என்று சொன்னதுனால என்னமோ உண்மையாகிரும், பெரிய கேள்வியா இது. அதே மாதிரி அஜுவா செய்தியை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்களா, யாரு ஒவ்வொரு நாள் காலையிலும் 7 அஜுவா வகை பேரிச்சம்பழங்களை சாப்பிடுவாரோ அவருக்கு சூனியம் தாக்காது என்று ஒரு செய்தி புகாரி முஸ்லிம் எல்லாத்திலும் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை சொல்லி சூனியத்துக்கு தாக்கம் இல்லை என்று ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கிறார்கள். அஜுவா ஈச்ச பழத்தை சாப்பிட்டா சூனியம் தாக்காது என்று சொல்லி ஹதீஸிலே வருகிறது. இதுக்கு என்ன சொல்ல போறாங்க? அஜுவா சூனியத்துக்கு மருந்து அப்படிம்பாங்க. நாம் என்ன கேட்கிறோம்?
அந்த ஹதீஸை முழுமையா படிங்க. ஹதீஸ்ல அஜ்வா ஈத்தப்பழம் சூனியத்துக்கு மட்டும் மருந்துண்டு வரல. எதுக்கு மருந்து? விஷத்துக்கு மருந்துண்டு வருது. அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட்டா விஷமும் தாக்காதான், சூனியமும் தாக்காதான். இவங்களுக்கு சூனியம் தானே பிரச்சனை, அதை மட்டும் எடுத்துக்கிறது. விஷம் தாக்காதுன்னு வருது. நல்ல டெமக்சன் பொட்டலோண்டு எடுத்து குடிச்சிட்டு ஒரு 7 பேரிச்சம்பழம் இல்லை 70 பேரிச்சம்பழத்தைனாலும் சிண்டு காட்டு பார்ப்போம், தாக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப என்ன சொல்லுவாங்க? உடனே பதில் சொல்லுவாங்க. என்ன பதில் தெரியுமா? இல்ல தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா இல்லையா? எப்படி தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. அப்ப உனக்கே புரியுதா இல்லையா? அஜ்வாவை சாப்பிட்டா செத்துருவீங்கன்னு இருக்கும்டா. அஜ்வா விஷத்தை குடிச்சிட்டு அஜ்வாவை சாப்பிட்டா பொழைக்க மாட்டேன், செத்துருவேன்னு தெரிஞ்சதுனால தானே தற்கொலை பண்ணக்கூடாதுன்னு இருக்குதா இல்லையான்னு பதில். இது தற்கொலை இல்லை பாவா, இது சத்தியத்தை நிரூபிப்பது. ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கிறங்க. ஒருவன் 3வது மாடியிலிருந்து கீழே குதித்தால் சாக மாட்டான் என்று குர்ஆன்ல இருக்குதுன்னு வச்சுக்கிறங்க. குர்ஆன்ல ஒருவன் அப்படி இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். 3வது மாடியிலிருந்து குதித்தால் சாக மாட்டான்னு இருக்குது. ஒரு முஸ்லீமா இருந்தா இதை நம்புவானா இல்லையா? நம்பி என்ன செய்வான்? கண்டிப்பாக 3வது மாடியிலிருந்து குதிப்பான். குர்ஆன்ல இருந்து இப்படி இது உண்மைன்னு குர்ஆன்ல இந்த வசனம் இருக்கும்னு சொன்னா ஒரு மூமின் என்ன செய்வான்? கண்டிப்பா நம்பி மேல இருந்து குதிப்பான். ஏன்? அது இருக்குது, நாங்க செய்வோம் அப்படி. அதுதான் உண்மையை உறுதிப்படுத்துவது. அப்ப இந்த அஜ்வா பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா விஷமோ சூனியமோ தாக்காது, சூனியத்துக்கு மட்டும் ஆதாரம் காட்டுறீங்களே. அப்ப சூனியத்துக்கு என்ன செய்யணுமா? சூனியம் தாக்காம இருக்கணும்னா காலையில அஜ்வா சாப்பிடுங்க அப்படிங்கிறீங்களே. விஷம் தாக்காதுன்னு இருக்குது. அப்ப அதே மாதிரி சூனியத்தை வந்து நிரூபிக்க உங்களுக்கு வரமாட்டேங்கிறீங்க. விஷத்தை கொஞ்சம் குடிச்சு காட்டுங்க அஜ்வாவை தின்னுட்டு, செய்வாங்களா? எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? இது ஹதீஸ்ங்கறாங்கல்ல. இந்த இவன் கிறிஸ்டியன் கேட்டானா இல்லையா? கிறிஸ்தவ பைபிள்ல, இது பைபிளை காப்பி பண்ணின ஒரு செய்திங்க. இது பைபிள்ல என்ன இருக்கு தெரியுமா? உண்மையான கர்த்தரை நேசிக்க கூடியவன், அவன் கர்த்தரை உண்மையிலே நம்புறானா இருந்தா அவன் விஷத்தை குடிச்சா கூட அவனுக்கு விஷம் தீண்டாது அப்படின்னு இருக்குது. இதை நாம் என்ன கேட்போம் விவாதங்கள்ல போனா கிறிஸ்தவ மக்கள்கிட்ட? நீங்க விவாதத்துக்கு வரைக்கும் வர்றீங்களா இருந்தா பைபிள் உண்மைண்டு, நீங்க வந்து உண்மையிலே கர்த்தரை நேசிக்க கூடியவங்க தானே. அப்ப இந்தாங்க கொஞ்சம் பாய்சன் இருக்குது, விஷத்தை குடிச்சு காட்டி நீங்க தான் உண்மையான கிறிஸ்தவை நேசிக்க கூடியவர்னு நிரூபிங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அமெரிக்காவில் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஒரு ஆள் பாம்பு ஒன்றை வச்சுக்கிட்டு நான் நிரூபிச்சு காட்டுறேன்னு ஒரு நல்ல பாம்பு எடுத்து நாக்கில் கொத்த வச்சான். ஆன் த ஸ்பாட் ஆல் அவுட். பைபிளை நிரூபிக்க போய் உசிர் இல்லாம போச்சுது. இது மாதிரி அவங்கள்ட்ட கேள்வி கேட்போமா? இந்த கேள்வியை லாஸ்டா ஒரு விவாதத்தில் ஜெர்ரி தாமஸ் கேட்கும்போது, ஜெர்ரி தாமஸ் என்ற ஒரு பேச்சாளர், கிறிஸ்தவ பேச்சாளர், அந்த ஆள் என்ன தெரியுமா செஞ்சான்? அந்த ஆளுக்கு இந்த ஹதீஸ் தெரிஞ்சிருக்குது. எது? இந்த அஜ்வா கேஸ். அந்த ஆள் வரும்போதே அஜ்வா பேக்கெட் ஒன்றையும் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கிட்டு வந்து திருப்பி விஷ பாட்டிலோட சேர்த்து அஜ்வா பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து கொடுத்து அனுப்பினான் பிஜேக்கு. நீங்க விஷத்தை குடிச்சிட்டு அஜ்வாவை தின்னு காட்டுங்க, புகார்ல இருக்க ஹதீஸ் உண்மையா பொய்யான்னு பாப்போம்னு. நம்ம ஊர் ஆலிம்சா அந்த இடத்துல இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்ப தற்கொலை விளக்கம் சொல்ல போறீங்களா அவனுக்கு? ஆட்டோமேட்டிக்கா நீங்க பொய்காரன் ஆயிரும். மௌலை பிஜே அவங்க என்ன சொன்னாங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது பொய்ன்னு சொல்லிட்டேன்யா, இது பொய், நாங்க சொன்ன மாதிரி நீ பைபிள் பொய்ன்னு சொல்லு. போட்டதோட ஆள் அவுட்டா போயிட்டான். நாங்க இந்த செய்தியை 10 வருஷத்துக்கு முன்னாடியே பொய்ன்ட்டோம். நீ என்ன செய், இதே மாதிரி பைபிள பொய்ன்னு சொல்லுவியா கேட்டார். அப்ப நான் என்ன எதுக்கு சொல்ல வர்றேன்னு கேட்டா, இது விளக்கம், அஜ்வாவுக்கு விளக்கம் சொல்லுங்க. என்ன இதைத்தான் சொல்றது. நான் தற்கொலை பண்ண கூடாது என்று இருக்குதா இல்லையாண்டு அப்பாவித்தனமா ஒரு பதில சொல்றது, பச்சை புள்ள பதில் சொல்ற மாதிரி. தற்கொலை செய்யறது ஹராம்ன்றது எங்களுக்கும் தெரியும். இது தற்கொலை அல்ல, இது சத்தியத்தை நிரூபிப்பது. சொல்றீங்கல்ல, ஒரு ஆள் உலகத்துல ஒருத்தர் குடிச்சாலும் நிரூபிச்சிரும்ல, ஒரே ஒரு ஆள். யாராவது நிறைய சலபி இருக்கிறாங்கல்ல, யாரோ ஒருத்தர் என்ன செய்யுங்க, எடுத்து நான் கேட்குறீங்கல்ல, வா மேடைக்கு நீ டெமக்சன் பாட்டில் எடுத்துட்டு வா. டெமக்சன் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? கோரப்புல்லு சாகிறதுக்கு அடிக்கிற மருந்தது டெமக்சன். கொடுக்குற பாய்சனை உண்மையான பாய்சனை கொடுக்கணுமா இல்லையா? எடுத்து இந்த பார் நீ சொன்ன டெமக்சன் நான் அடிக்கிறேன். அடிச்சாச்சு, கொண்டு வா 7 பேரிச்சம்பழம். 7 இல்லை உனக்கு 7 கிலோ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு தாக்க இல்லை, அது ஒரு நாளைக்கு சாப்பிட்டா பத்தாது, சரி 2 வருஷம் டைம் எடுத்து சாப்பிடு. 2 வருஷம். நாங்க வந்து அஜ்வா வாங்கி தர காசை ஜமாத் பொறுப்பெடுக்கிறோம். அஜ்வா ஜமாத் காசுல வாங்கி கொடுத்துருவோம், டெமக்சன் ஜமாத் காசுல வாங்கி தந்துருவோம்.
2 வருஷத்துக்கு சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு நிரூபிச்சு காட்டுங்க. செய்ய முடியுமா? இல்லாட்டி இன்னும் சில பேர் விளக்கம் இதுக்கு என்ன, அந்த அஜுவா இந்த அஜுவா இல்லையா, கருங்கற்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா, மதீனாவில் இப்படி ஒரு ஏரியா அப்படி ஒரு ஏரியான்னு ஒரு பட்டியலை போடுவாங்க. இந்த இடத்துல தான் அந்த அஜுவா காய்க்கணுமா? சரி, அந்த அஜுவாவை எடுத்துட்டு வருவோமா? அப்ப எடுத்துட்டு வந்து கொடுத்துருவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜுவா சாப்பிடலையா? அப்ப ரசூலுல்லாஹ் மரணிக்கிற நேரம், ரசூலுல்லாஹ்வுக்கு மரண வேதனை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, எனக்கு ஒரு யூத பெண்மணி இறைச்சியில் விஷம் வைத்து தந்தால் அந்த விஷத்தினுடைய பாதிப்பை நான் உணர்கிறேன் என்று சொன்னார்களே. அப்ப அஜுவா சாப்பிட்டா விஷம் தாக்காதுன்னு சொன்ன ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலங்கிறீங்களா? அப்ப ரசூலுல்லாஹ் சாப்பிடாம இருந்திருப்பாங்களா? அப்ப என்னன்னா மனமுரண்டாக புகாரியை தக்லீது செய்வது. தமிழ் பிஜே தக்லீது செய்றீங்கம்பாங்க. நாங்க பிஜே தக்லீது செய்யவும் இல்லை, ஜேஜே தக்லீது செய்யவும் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை. யாரு குர்ஆன் சொல்றாங்களோ அதை எடுத்துட்டு போவோம். ஆனா இந்த ஜெயினுல் ஆப்தீன் தமிழ்நாட்டில் பிறந்துட்டார்ல, இதே சவுதியில் பிறந்திருந்தா இமாம் ஷேக் ஜெயினுல் ஆப்தீனா இருப்பாரு. அப்ப அரபில ஒருத்தர் சொன்னா அதை ஏத்துக்கிறீங்க, தமிழ்ல சொன்னா சரியா இருந்தாலும் மறுப்பீங்களா? அரபு நாட்டு மதீனா பல்கலைக்கழகம் ஃபத்வா கொடுத்ததே என்ன ஃபத்வா கேட்கிறாங்க? ஒரு ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடர் சரியாக இருக்கிறது, சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, அல்லது அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தியும் சரியாக இருக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டுமா? இந்த மதீனா கேம்பஸுக்கு இன்றைக்கும் அவங்களுடைய இணையதளத்தில் அதை பார்க்கலாம். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, மதீனா கேம்பஸால என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? கண்டிப்பாக பார்க்கணும். எதை பார்க்கணுமா? அறிவிப்பாளர் தொடர பார்க்கிற மாதிரி சொல்லுகிற செய்தியும் சரியா தப்பான்னு பார்க்கணும் அப்படின்னாங்க. இதை கேட்டு முடிய ஒரு ஆலிம்சா, உண்மைதான், சில நேரங்களில் அது அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். என்ன இப்ப சவுதியை எதிர்க்க முடியல. நான் என்ன கேட்கிறேன்னா, குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஹதீஸை ஏற்றுக்கொள்ளுங்கள், இதற்கு மாற்றமாக யார் சொன்னாலும் தூக்கி கலாசுங்க. அதுதானே உண்மை, அதுதானே சத்தியம். அப்ப யாரோ புகாரி இமாம் அவர்கள் தவறுதலாக பதிந்த ஒரு செய்தியை, இட்டுக்கட்டின ஒரு செய்தியை உண்மை என்று நம்பி குர்ஆனை மறுத்த குறுமதியாளர்கள் பட்டியலில் சேர்ந்து நாளை மறுமையிலே நாம் நஷ்டவாளியாக வேண்டுமா? அப்ப சொல்லுகிறவர் யார் என்று பார்க்காதீர்கள். அழகா படிச்சு கொடுப்பாங்க மதரசால படிச்சு கொடுக்கல. மதரசால படிக்கிற நேரத்தில் என்ன சொல்லி தருவாங்க தெரியுமா? யார் சொன்னான் என்று பார்க்காதே, எதை சொன்னான் என்று பார். அழகா படி, அருமையான ஒரு வார்த்தை தானே. சொன்னவன் யாருன்னு பார்க்காத, எதை சொல்றான்னு பாரு. இதே தான் உலமாக்களுக்கு மதரசால சொல்லி தந்ததை இப்ப நாங்களும் சொல்லி தர்றோம். என்ன சொல்லி தர்றோம்? சொல்லுகிறவன் யார் என்று பார்க்காதே, எதை சொல்லுகிறார்கள் என்று மட்டும் பாருங்கள். சொல்லுகிற செய்தி மறுக்கப்பட வேண்டிய செய்தி என்றால் அது மறுக்கப்பட வேண்டிய செய்திங்கிறத எங்களை மாதிரி நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்க. இல்ல மறுக்க தேவைன்னா அதை எப்படி ஏற்றுக்கொள்ளணும்ங்கிறத சொல்லுங்க. குரங்கு ஹதீஸை சொல்லுங்க. அந்நிய பெண்ணுடைய மடியில தூங்கி பேன் பார்த்தாங்கன்னு வருது, அதை எப்படி சரியாகும் என்று சொல்லுங்க. அப்ப நாம கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அப்ப சூனியம் இருக்குது, சூனியத்தினால தாக்கம் வரும் சொன்னா ஒருத்தருக்காவது செஞ்சு காட்டுங்களேன்னு கேட்டா அது சிறுக்கு தானே, செய்யறதே சிறுக்கு, அதனால நாங்க செய்ய மாட்டோம். நீ செய்ய தேவல, யாராவது ஒரு மாற்றுமா சகோதரனை செய்ய சொல்லுவாப்போம், நீ செஞ்சா தானே சிறுக்கு. அப்ப என்ன விளங்கணும் கேட்டா, இது ஒரு இணை வைக்கிற ஒரு காரியத்தை, அப்ப இணை வைக்கிற ஒரு காரியத்தை நாம எப்படி உண்மை என்று நம்ப முடியும்? அப்ப சொல்லுகிற செய்தி சத்தியமா அசத்தியமான்னு பார்க்கணும். சொல்லுகிறவர் யாராகவாவது இருக்கலாம். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்? புகாரில வரக்கூடிய ஒரு சில செய்திகள், முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு சில செய்திகள், மற்ற கிரந்தங்களில் வரக்கூடிய ஒரு சில செய்திகள் குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய கருத்துக்கள் அப்படி முரணாக இருக்காது. வமா யந்திகு அனில் ஹவா, இந்த நபி தன்னிச்சையாக பேச மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை இஷ்டத்துக்கு பேச மாட்டாங்க. இன்ஹுவ இல்லா வஹியுன் யூஹா, அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹியை தான் பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் இதை பேசுவாங்க, அல்லாஹ் வஹியாக இறக்கி கொடுக்கிறத தான் பேசுவாங்களே தவிர தன்னிச்சையாக ரசூலுல்லாஹ் எதையாவது பேசுவாங்களான்னா பேச மாட்டாங்க. அதே மாதிரி சஹீஹுல் புகாரில வரக்கூடிய இன்னொரு செய்தி என்ன? அபூலஹப், இந்த அபூலஹப் யாருன்னு தெரியும்ல? தப்பத்தியதா அபீலஹபின் வதப், அபூலஹபுக்கு நாசம் உண்டாகட்டும் என்றெல்லாம் அல்லாஹ் வந்து சபிக்கக்கூடிய இந்த அபூலஹபுக்கு நாளை மறுமையில் நரகத்துக்குள்ள
அவன் இந்த 2 விரலுக்கால தண்ணி கிடைக்குமா? யாருக்கு? குர்ஆன்ல சபிக்கப்பட்டவனுக்கு நாளை மறுமையில சந்தர்ப்பம் கிடைக்குமா? இப்படி வருமா ஹதீஸ்ல? குர்ஆனிலே சபிக்கப்பட்டிருக்கிறான் அவன், தெளிவாக சபிக்கப்பட்ட ஒருத்தனுக்கு நரகத்துக்குள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொல்லி எப்படி விளங்குவீங்க? இதைத்தானே இன்றைக்கு தரீகாக்களையும் தர்காக்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் ஆதாரமாக எடுத்து வைக்கிறார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்வீர்கள்? அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, குர்ஆனில் ஒரு செய்தி சொல்லப்பட்டு அந்த செய்திக்கு மாற்றமாக முகமது நபி அவர்கள் பேசினார்கள் என்று இன்னொரு செய்தி சொல்லப்படுமாக இருந்தால் அது ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, அப்படி ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டார்கள் என்பதுதான் ஒரு மூமினுடைய நிலையாக இருக்குமே தவிர, இல்ல இல்ல ரசூலுல்லாஹ் அப்படித்தான் சொல்லுவாங்க, அதை நம்புவேன் இதை நம்புவேன்னா, குர்ஆன்ல 2 வசனம் இப்ப காணோம் இருக்குது, அந்த வசனத்தை எடுத்து காட்டுங்க. இன்னும் சில பேர் என்ன தெரியுமா செய்யறது? ஒரு கேள்வியை கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லாம இன்னொரு கேள்வியை கேட்பாங்கன்னு சொன்னா இல்லையா? என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? உதாரணத்துக்கு இப்ப குர்ஆன்ல ஏற்கனவே 2 வசனத்தை காணோம் என்று சொன்னமே, காணாம் என்று சொல்லி முஸ்லீம்ல ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை நாம எடுத்து காட்டுற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா இன்னொரு செய்தியை சொல்லுவார்கள். என்ன செய்தி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி 2 வசனத்தை காணாம போச்சு, இறக்கப்பட்டது, ஓதல்ல இருந்துச்சு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்களே, அப்ப அந்த செய்திக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்பாங்க. ஒரு செய்தியே வசனத்தை காணோம் எங்கப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு பதில் என்ன வரணும்? இந்தா இருக்கு அந்த வசனம் வரணும். அதை விட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது மட்டுமா இருக்குது, புகார்ல இதே மாதிரி இன்னொரு செய்தி இருக்கும்பாங்க, அதையும் காட்டு. இன்னொரு செய்தி இருக்குன்னா அந்த வசனத்தையும் காட்டுங்க. எப்படி இருக்குன்னு கேட்டா, ஏய் நீ கள்ளன் அப்படிங்கிறோம். நீ கள்ளன் என்று சொன்னா சொல்லப்படுகிறவன் நான் கள்ளன் இல்லை என்று நிரூபிக்க வேண்டும். அவன் தெரியுமா சொல்றான், நான் மட்டுமா கள்ளன், இந்த என் மச்சான் தான் கள்ளன் என்று சொல்ற மாதிரி இந்த ஹதீஸ் மட்டுமா அப்படி வருது, இந்த இன்னொரு ஹதீஸ் இருக்குங்கிறாங்க, அந்த ஹதீஸ்லயும் வசனத்தை காட்டுங்க. அப்ப என்ன விளங்கனு? குர்ஆனுக்கு மாற்றமாக நபிகள் நாயகம் பேச மாட்டார்கள். குர்ஆனுக்கு மாற்றமாக பேசியதாக வரக்கூடிய ஒரு சில செய்திகள் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளே ஒழிய அது உண்மையான சத்திய கருத்துக்கள் அல்ல. அவற்றை ஏற்றுக்கொண்டால் குர்ஆனையே புறக்கணிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இப்படி குர்ஆனை புறக்கணித்து குர்ஆன் மறுப்பாளர்களாக மாறாமல் இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை இட்டுக்கட்டப்பட்டதுதான் என்று சொல்லி இந்த குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் விளக்கத்தை சொல்லி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.